பாருங்க நம்ம எந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க தாம்பரத்துல இருந்து ஒரு தோராயமா 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த கோவிலில் நித்தியம் சர்ப்பம் தரிசனம் பண்ணிட்டு போகுங்க. டெய்லி வரும். நைட்டில் ஸ்டே பண்ணுறது இங்கே தான் வருவாங்க. டே டைமில் ஒரு டைம் வருவாங்க. சித்தர்கள் பலர் சூக்ஷ்ம ரூபத்துல இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுல பாத்தீங்கன்னா இந்த நாக ரூபத்துல வர்றது யாரு அப்படின்னா பாம்பாட்டி சித்தர். அந்த பௌர்ணமி நிலவு, முழு நிலவு பாத்தீங்கன்னா அந்த மெயினா அந்த கோபுரம் இருக்கு பாத்தீங்களா, கர்ப்ப கிரகத்தினோட கோபுரத்து மேல அழகா நிக்குது. அது பாத்தீங்கன்னா இங்க இருக்க புரோகிதர் நம்மளுக்கு அந்த ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம மக்களுக்கு காமிக்கலாம். முருகர் சாந்த சுரூபினியா காட்சி கொடுக்கிறார். எல்லா இடத்துலையும் சஷ்டி அப்படின்றது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதாவது சூரசம்ஹாரம் விதைச்சதை அந்த சஷ்டி விசேஷமா கொண்டாடுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. காரணம் என்ன? காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்காரு, இங்க இருக்க மாதிரி நந்தியம் பெருமாளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருக்காருமா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எங்கேயுமே நந்தி இல்லையா. இந்த நந்தியை நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க. ஆலயம் செல்வி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பல்வேறு கோவில்கள் பற்றின பல தகவல்களை நம்முடைய நேயர்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு பழமையான கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோவிலினுடைய சிறப்புகள் பற்றி நமக்கு விவரமாக சொல்கிறதுக்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கோவிலுக்கு போக போறோம் மேம்? நம்முடைய நேயர்களுக்காக சொல்லிடுங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இப்போ பாருங்க நம்ம எந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க தாம்பரத்துல இருந்து ஒரு தோராயமா 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க எழுச்சூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துல எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஈசன் நல்லிணக்கீஸ்வரர் அவனோட கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏறக்குறைய 1400 வருடங்கள் தோராயமா சொல்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாக்டாக எத்தனை வருடம் அப்படின்னு தெரியவே இல்லை. அத்துணை காலம் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த கோயில். தான் தோன்றி ஈசன் இந்த கோயிலை பற்றியும் அந்த கோயிலினோட சிறப்பு பற்றியும் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. ஆமாம், கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் இப்படி திரும்பினா வருது. இப்போ இங்கே பாருங்க இஷ்ட சித்தி விநாயகர் தேவஸ்தானம் அப்படின்னு இருக்கு. மக்கள் வரவங்க அவங்க வர நேரத்தில் இந்த கோயில் திறந்து இருக்கு அப்படின்னா இந்த விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. அந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. வெளியே கோஷ்டத்துலையும் நர்த்தன விநாயகர் இருக்காரு. உள்ள கர்ப்பகிரகத்தாண்டியும் விநாயகர் இருக்காரு. வழிபாடு பண்ணிட்டு வரலாமா. ஆனால் அந்த கோயிலுக்கு எதிர்க்க ஆப்போசிட்டா ரைட் நம்ம கட் பண்ணோம். கட் பண்ணிட்டு ஒரே ரோடு தாம்மா. இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா சில ஏடுகள் இது 1200 வருடம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லுது. சில புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா 1400க்கு மேற்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லுது. சொல்ல தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கல. 1-2 பட்டியும் கிடைச்சிச்சு. அதை வச்சு வந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அங்க வழிபாடு பண்ண முடியாதவங்க கோயில் சன்னதி மூடி இருக்குன்னா இங்க விநாயகர் இருக்காரு பாத்தீங்களா, வழித்துணை விநாயகர், இவரை வழிபாடு பண்ணிட்டு நம்ம உள்ள போலாமா. மேம், இப்போ விநாயகருக்கு சூர தேங்காய் போடுறாங்கல்ல, ஸோ அதுக்கு என்ன காரணம்? பொதுவா நம்ம எல்லா மனுஷங்களும் மனுஷங்களா பிறந்திருக்கோம் இல்லைங்களா. நம்ம பூர்வ ஜென்மத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருக்கோமோ அதுல நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். அதனாலதான் மனுஷ பிறப்பு அப்படின்றது. உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதே தான். அப்ப நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் போது தான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. பொதுவா காமம், குரோதம், மதம், மாச்சரியம், இடும்பை, அசூயை, தான் என்ற ஆணவம் இது இருக்கக்கூடாது. அத்துணையும் விநாயகர் முன்னாடி சூறையா உடைச்சிட்டு நான் உள்ள போறேன். என்னோட அத்துணை ஆணவங்களும் குன்மங்களும் ஒழிய பெற்றது அப்படின்ற தாத்பரியம் தான் நம்ம சூர தேங்காய் விட்டுட்டு போறது. அதே மாதிரி விநாயகரை நம்ம இப்படி வழிபாடு பண்றதை விட தோப்பு கரணம் போட்டு தலையை குட்டி வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா புத்திக்காரகன். நம்ம இதை பண்ணும்போது மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட்ஸ். அதனால் நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு தாத்பரியத்தை வச்சாங்கம்மா. நம்ம மக்களுக்கு ஒரு பெருத்த ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேசுகிறோம், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பரமேஸ்வரனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். அதுக்கும் மேலே இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள், சோமவார பிரதோஷம். சோமவார பிரதோஷம் அப்படின்னும் போது ஈசனுக்கே உகந்த நாள் சோமவாரம், திங்கக்கிழமை.
அதுவும் இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சாப நிவர்த்தி அடைஞ்ச ஸ்தலம், சந்திரன் சாப நிவர்த்தி அடைஞ்ச ஸ்தலம். அந்த மாதிரி எத்தனையோ பெருமைகள் இந்த ஸ்தலத்துக்கு இருக்கு. இன்றைய தினம் நம்ம இங்க வர்றது அப்படின்றது நம்ம பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். மேம், இப்போ நம்ம சிவபெருமானுடைய சன்னிதானத்துக்கே வந்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த கோவிலினுடைய வரலாற்று சிறப்புகள் பற்றி நம்முடைய நேயர்களுக்காக பகிர்ந்து. கண்டிப்பாம்மா. இப்போ எழுச்சூர் அப்படின்ற இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிமாநல்லூர் அப்படின்ற ஒரு பேரில் இருக்குமா, பேரில் இருந்திருக்கு பழைய காலத்தில். இதை வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அப்படிங்கிறவங்க 920ஆம் ஆண்டு இந்த கோயிலை கட்டமைப்பு அப்படின்றது செஞ்சிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. ஆனால் ஈசன் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு ஈசன். சுயம்பு அப்படின்போது ஈசனை வந்து நம்ம கோயில் வந்து புனர்ப்பிக்கணும் அப்படின்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பாருங்க வேர் ஊன்றி பல நூறு அடி வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஊன்றி இருக்கும். பொதுவாக சிவபிரான வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயம்பு ஈசனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அதிக மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த ஈசன் வந்து பாருங்க 920 கோப்பர கேசரி பன்மார் அப்படின்ற முதலாம் பராந்தக சோழன் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு செஞ்சாலும் அவரோட ஆட்சி காலத்தில் 4 கால பூஜை நல்ல செழிப்பாக இருந்திருக்கு இந்த கோயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1429ஆம் ஆண்டு வீர நரசிம்மன் அப்படின்ற மன்னன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை அந்த பணிகளை செவ்வனே செஞ்சு வந்திருக்கான். அப்பத்திய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மடத்தினோட 54வது பீடாதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா வியாசாச்சல தேவேந்திர சரஸ்வதி அப்படின்றவர். அவர் மேலே இந்த ராஜனுக்கு அதீதமான ஒரு காதல், பக்தி, மரியாதை, அன்பு இருந்ததுனால அவருக்கு பரிசா அன்பளிப்பா இந்த கோயிலை கொடுத்துருக்காரு. அவரோட காலத்துலயும் அவர் வந்து நல்லா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஷ்டத்தில் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார். அவரோட ஜீவ சமாதி இப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம், மக்களுக்கு காமிக்க தான் போகிறோம். ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவரோட ஜீவ சமாதியில ஒரு பெரிய அமானுஷம் அப்படின்றது இருக்குமா, நம்ம அங்கே சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ பௌர்ணமி நாட்கள்ல வந்து இங்க இருக்க சிவபெருமானோட மேல வந்து சூரிய ஒளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள். கண்டிப்பாம்மா. அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பௌர்ணமி நிலவு மறைஞ்சி மறுநாள் சூரியன் உதயமாகும் போது அந்த பௌர்ணமி நிலவு முழு நிலவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக அந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, கர்ப்ப கிரகத்தினோட கோபுரத்து மேலே அழகாக நிற்கிது. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க புரோகிதர் நம்மளுக்கு அந்த ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காரு, நம்ம மக்களுக்கு காமிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து சூரியன் வழிபாடு பண்ணதாகவும் சந்திரன் வழிபாடு பண்ணதாகவும் பலவிதமான சான்றுகள் இருக்குது. சூரியன் வழிபாடு பண்ணதுக்கு அத்தாட்சியாக இன்றளவும் உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலங்களில் 27 நாள் 12 நாள் சூரியன் நேரடியாக கர்ப்பகிரகத்தில் இருக்க ஈசனை தரிசனம் பண்ணுறான். அந்த ஃபோட்டோ இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து மறக்காமல் புரோகிதர்கிட்ட வாங்கி பார்க்கணும். இப்போ நம்மளால் இது டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா கர்ப்பகிரகத்தில் இருக்க கோயில் இல்லையா, சாணித்துவம் கெட்டுடும் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயமும் இருக்க தான் செய்யுது. இந்த ஈசன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லிணக்கீஸ்வரர். அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லிணக்கம் அப்படின்னா ஒத்துழைப்பு, நல்ல உறவு அப்படின்றது அர்த்தம். இப்போ நல்லிணக்கீஸ்வரர் அப்படின் போது யார் ஒருத்தர் இந்த பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது அமையும். கணவன் மனைவி அந்யோன்யமின்மை அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, இது இந்த ஈசனை வந்து வழிபாடு பண்ணும்போது மாறும். உடனே ஒரு சிலர் வந்து கீழே கமெண்ட்டும் போடுவாங்க, என்னங்க நாங்கள் இந்த ஈசனை வழிபாடு பண்ணால் லவ் பேர்ட்ஸாக மாறிடுவோமா? அப்படி வந்து கமெண்ட் போடுறவங்களுக்கு, விதண்டாவாதம் பேசுகிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் சில தாத்பரியங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து. நம்ம வந்து பாருங்கம்மா, இந்த இந்தியாவில் பிறந்ததுக்கே பெரும் பாக்கியம் செஞ்சுருக்கணும் சொல்லணும். காரணம் என்னென்னா எத்தனை சித்த புருஷமார்கள், இந்த கோயிலே எத்தனையோ சித்தர்கள் சூக்ஷ்ம ரூபத்தில் உலா வராங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக இந்த ஈசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லிணக்கீஸ்வரர், எல்லாருக்கூடயும் நல்ல இணக்கம், நல்ல உறவு, குடும்ப ஒற்றுமை, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈசன். அதுக்கு மட்டும் தானா அப்படின்னா பொதுவாக இந்த ஈசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ திரை போட்டிருக்காங்க. இவர் வந்து பெரிய ஆவுடையாருமா, ஏறக்குறைய 2 அடி உயரம், லிங்க ஸ்வரூபம், அத்துணை ஒரு அழகான திருமேனி ஈசந்து. சிவனடியார்கள் பார்க்கும்போது அவங்க மனசு லயிச்சு கண்ணில் வந்து கண்ணீர் மல்க அவங்க அவனோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றென கலப்பாங்க அப்படின்றது தெரியும். இது நானே உணர்ந்த முறை வரும்போது. அப்போ எந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு மகத்துவம் இருக்கும், அந்த கோயிலை நம்ம காலடி எடுத்து வைக்கும் போதே நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது வரும். ஸோ இந்த ஈசன் இது ஒற்றுமைக்கு மட்டும் இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை. 2வது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது அவங்களோட பிள்ளைங்க தான். நாங்கள் என்னமோ கௌரவமான குடும்பங்க, இறை வழிபாடு நிறைய இருக்க குடும்பம், எங்கள் பிள்ளைங்களால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நல்ல குடும்பத்தில் தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலைகள் செய்கிற பிள்ளைங்க அப்படின்னு பிறக்கிறாங்க. பிள்ளைங்க அம்மா பேச்சை கேட்கறதில்ல, அப்பா பேச்சை கேட்கறதில்ல. இந்த கோயில் நம்ம வந்து ஈசனை வழிபாடு பண்ணிட்டு போகும்போது
நமக்கு எத்தனை உறவு இருக்கும், பிள்ளைன்ற உறவு, அம்மான்ற உறவு, அப்பான்ற உறவு, சொந்த பந்தம், மாமனார் மாமியார்ன்ற உறவு, எல்லார் கூடயும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு ஈசனே சாட்சி அப்படின்னு சொல்லலாம், ஈசனே கேரண்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஆக இது ஒரு பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாமா. முதல்ல நான் சொன்னேன் நல்ல உறவுக்கு அப்படின்னு. ரெண்டாவது நல்ல குரல் வளம் வேணுமா, ஒரு பேச்சாளர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் இருக்கவங்க, அவங்க எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா பாடகர்கள், அவங்க எல்லாமும் நல்ல குரல் வளத்துக்காக இங்கே ஈசனை வந்து வழிபாடு பண்ணலாம். நான் கட்சியில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் வரணும், பெரிய பதவியில் வரணும் அப்படின்னாலும் இங்கே ஈசனை வந்து வழிபாடு பண்ணால் அது நடக்கும். என்ன மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் வரணும். நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணும், சுவிஸ் பேங்க்ல சேர்த்து வைக்கணுன்ற எண்ணத்தோட வரக்கூடாது. சிவன் கோயில் இல்லையா, நல்ல எண்ணத்தோட மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படின்றது உண்மைமா. அதுக்கு காரணம் வந்து பாருங்க, இன்றளவும் சூரியன் வழிபாடு பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் மேல சூரியனோட ஒரு உருவமும் இருக்கு, சூரியனோட விக்கிரகமும் இங்க இருக்கு, சந்திரனோட விக்கிரகமும் இருக்கு. அப்ப மன ரீதியான குழப்பங்கள், சைக்காட்ரிக் இல்னஸஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் இங்க வரும்போது ஒரு தீர்வு. டிப்ரெஷன், ஸ்கிசோஃப்ரீனியா, சைக்காட்டிக் இல்னஸ், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனோநிலை பாதிக்கப்பட்ட ஒரு விதமான டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நோய்களுக்கும் இங்கே வந்து ஈசனை சோமவாரம் தோறும், திங்கட்கிழமை தோறும் வந்து வழிபாடு பண்ணும்போது அவங்க மனநிலையில் நல்ல முன்னேற்றம் வருது அப்படின்றது நிதர்சனமான உண்மைமா. இது ஈசனை பற்றி. இன்னும் நிறைய இருக்குது, பதிவு ரொம்ப பெருசாக போகும். நம்ம வந்து சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக மக்களுக்கு சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இங்கே இருக்க அம்பிகை நீங்கள் பார்க்கணும். அம்பிகை வந்து தெய்வ நாயகி. தாயாரை பார்க்கும்போது தெய்வத்துக்கெல்லாம் நாயகியாக விளங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம். அத்துணை அழகு வாய்ந்த ஸ்வரூபம், நேர்த்தியான சிற்பக்கலை. இப்போ தாயாரை பார்க்கும்போது அவங்க கற்பூரம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களாம்மா, அதை வந்து நெய் விளக்கு காமிக்கிறாங்க அப்படின்போது தாயாரோட காலடியை வந்து காமிக்க சொல்லி மக்கள் கேட்கணும். ஏன்னா தாயாரோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா விரல்களும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா விரல்களுக்கு மேல நகங்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம நாட்டுக்கே உரிய சிற்பக்கலை, சோழ வம்சத்துக்கே உரிய சிற்பக்கலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல தாயார் வந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு தாயா இருக்கா அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகல அப்படின்னா பொதுவாக மக்களுக்கு இருக்க பிரச்சனைகள் இதானம்மா. திருமணம் இல்லை, 29 வயசாகுது, 39 வயசாகுது, அதுக்கு நிறைய காரணம்மா. ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லாம இருக்கலாம், செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி வந்து கலத்திரஸ்தானத்துல இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது திருமணத்தில் காலதாமதம் அப்படின்னு வரும். அந்த மாதிரி காலதாமதம் வரவங்க யாராக இருந்தாலும் ஒரு மாங்கல்யம் வாங்கிட்டு வரணும், ஒரு சரடு மஞ்சக்கயிறு வாங்கிட்டு வந்து 3 நெய் விளக்கு தாயாரனோட காலடியில் ஏற்றி வச்சுட்டு தாயாரை வந்து பார்த்திங்கன்னா 21 முறை சுற்றுறது. அது இங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க 21 முறை, 11 முறை இங்கே இருக்க புரோகிதர்களே சொல்கிறாங்க 21 முறை சுற்றி வந்துட்டு அந்த சரடை கொண்டு போயிட்டு இந்த கோயிலினோட, இந்த ஈசனோட ஸ்தல விருட்சம் 5 மரம் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெண் பனைமரம். அந்த பனைமரத்தில் கட்டி நம்ம ஆத்மார்த்தமாக தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி வேண்டிட்டு போகும்போது, ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தாயாருக்கு வஸ்திரம் ஒன்று கொண்டு வாங்க. ஈசனை வந்து வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேஷ்டி கொண்டு வாங்க. கடவுளுக்கே நம்ம வஸ்திர தானம் பண்ணுறது அப்படின்றது இது தானம்னு சொல்ல முடியாது, அவன் கொடுத்ததை நம்ம அவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம வம்சமே சாப்பாட்டுக்கும் துணிக்கும் பஞ்சம் இல்லாமல் வாழும். இதை பார்க்குற மக்கள் தயவு செஞ்சு அதை கொண்டு வாங்க. நம்ம ஒரு 5000 ரூபாயில் புடவை கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை, நமக்கு எவ்வளோ முடியுதோ கொண்டு வந்து தாயாருக்கு ஆத்மார்த்தமாக கும்பிடலாம். அப்போ தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த சரடை கொண்டு போய் அங்கே இருக்க ஸ்தலவிருட்சமான பெண் பனை மரத்தில் கட்டும்போது எண்ணி 90 நாளில் அந்த கட்டின ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான நல்ல ஒரு வரன் கூடி வருது அப்படின்றது நிதர்சனமான உண்மைமா. நிறைய மக்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்த விஷயம். இப்போ நீங்களும் இங்கே வரக்கூடிய பக்தர்களை கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. நான் கேட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சதை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். அது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாமா. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுலேயும் முக்கியமாக பிரதோஷ நாட்களில் சிவபெருமான தரிசனம் பண்ணுறதுக்காக நாகப்பாம்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. இங்கே வந்து பாருங்க, சித்தர்கள் பலர் வந்து சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாக ரூபத்தில் வர்றது யாரு அப்படின்னா பாம்பாட்டி சித்தர். இந்த பாம்பாட்டி சித்தர்னோட, அதாவது இவங்க வந்து பாம்பாட்டி சித்தர் தான் நாகரூபத்தில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து மக்கள் பகிர்ந்தது, இங்கே இருக்க புரோகிதர் பகிர்ந்தது என்ன அப்படின்னா, அந்த பாம்புனோட கிணம் இவ்வளவே தான் இருக்காம்மா, இவ்வளவே தான் அளவு இருக்கான். அது என்ன பண்ணுதான், ஈசனை போய் சுற்றுதான். லிங்க ரூபத்தை சுற்றும் போது இவ்வளவே இருக்கிறது நல்ல பெருசாக எக்ஸ்டெண்ட் ஆகி 3 ரவுண்டு சுற்றுது அப்படின்றாங்க. நானும் வந்து கடந்த முறை வரும்போதும் அவங்கள எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு காலையிலேருந்து மாலை வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். அவங்கள பார்க்க முடியல. இப்போ மக்களுக்கு அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கான பாக்கியம் கிடைக்குதா என்னன்னு தெரியல. அந்த நாக ரூபத்தில் வர்றது பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஒரு ஸ்தலத்துக்கு கீழே ஒரு சித்தர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம அந்த ஸ்தல விருட்சத்தாண்ட போயே நம்ம அதை பற்றி பேசலாமா. கண்டிப்பாக மேம்.
மேம் சொன்ன மாதிரி அந்த நாகம் வந்து சிவபெருமானை தரிசிக்கிற அந்த பாக்கியம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளுடைய நேயர்களுக்காக கண்டிப்பா அதை நம்ம எடுத்துடலாம். பட் கிடைக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க பாருங்க. அது நம்மளுக்கு பிராப்தம் இருக்கு அப்படின்னா உங்களோட தர்ஷனம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆலயம் செல்வேர் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழ்சூர் கிராமத்தில் ஸ்ரீ தெய்வநாயகி உடனுரை நல்லிணக்கீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வந்து நித்தியம் வந்து சர்ப்பம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகுங்க. டெய்லி வரும். நைட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது இங்கே தான் வருவாங்க. டே டைமில் வந்து ஒரு டைம் வருவாங்க. அதேபோல் அம்பாள் பேர் வந்து தெய்வநாயகி, முருகர் வந்து சண்முகர். இங்கே முருகர் வந்து வடக்கு நோக்கி இருப்பாங்க. ரொம்ப விசேஷமான முருகர். நந்தியம்பெருமான் வந்து எழில் நந்தின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர். அழகுன்னா ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் காஞ்சி காமக்கோடி பீடத்தினுடைய 54வது பீடாதிபதி வியாசாஸ்ல மகாதேவேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்குது. சித்தர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து 5 ஸ்தலவருஷ மரங்கள் இருக்குது. எல்லா டீட்டெயிலாம் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பார்த்துட்டு ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்துல வந்து நல்லிணக்கம் ஏற்படணும், எல்லாரும் வந்து சேவிச்சுக்கணுன்றது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம தேசம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கோயிலினுடைய அமைப்பே அந்த அமைப்பு தான். இந்த கோவிலில் வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோவில். மேம் இப்போ இந்த எழில் நந்தி இவங்களை பத்தி கொஞ்சம் விஷயங்கள். கண்டிப்பாப்பா. நீங்க பார்க்கும் போதே தெரியும் இவர் ரொம்ப அழகா இருப்பாரு. காஞ்சி மகா பெரியவா வந்து சொல்லியிருக்காரு, இங்க இருக்க மாதிரி நந்தியம்பெருமாளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருக்காருமா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எங்கேயுமே நந்தி இல்லையா. இந்த நந்தியை நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க. இவர் நெத்தி சுட்டி வச்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரி பாருங்க, கழுத்துல ருத்ராட்ச மாலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல ஒட்டியானோ மணிகள் எல்லாம் போட்டிருக்காரு. இவரோட கோலம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஜோ நந்தி அப்படின்றாங்க. இவர் வந்து பிராணாயாம ஸ்வரூபத்துல இருக்காரு அப்படிங்கிறாங்க. பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அவரோட நாக்கு பாருங்க நாசியில வச்சிருக்காரு. அவரோட கொம்பு வந்து பாத்தீங்கன்னா மழுங்கலா இருக்கும். நீங்க பாத்தீங்களான்னு தெரியும். இப்ப சாமந்தி பூ வச்சிருக்காங்க. காதுகள் ரொம்ப கூர்மையா இருக்கு. இப்ப இதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, கொம்பு மழுங்கி காது கூர்மையா காயத்ரி மந்திரத்தை கேட்டுட்டு இருக்காரு. நந்தியம் பெருமாள் எப்பயுமே நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை ஜபிச்சுட்டு தான் இருப்பாரு. இது நமக்கு தெரியாம இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, குறைன்னு நேரா போயிட்டு நந்தியம்பெருமாள் காதுல வந்து சொல்றாங்க. அப்படி ஒரு தாத்பரியமே கிடையாது. நந்தியம்பெருமாள் எப்பயுமே நமசிவாய 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 அப்படின்ற பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுட்டே இருக்கவர். அவரை போயிட்டு நம்ம இடையூறு பண்ற மாதிரி அவர் காதுல நம்ம சொல்லக்கூடாது. இங்க இருக்க நந்தியம்பெருமாள் எழில் நந்தி, இவரு இப்ப நம்ம பேசுறது அத்தனையும் அவர் கேட்டுட்டு இருப்பார். இப்ப மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இவங்க வந்திருக்காங்க. எத்தனையோ மக்கள் இங்க வந்து பலன் பெறணும் அப்படின்னு இவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறாங்க. இந்த பதிவை இவங்க வந்து பதிவிடுறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆக இதை பார்த்துட்டு இருக்க அத்துணை மக்களுக்கும் நந்தியம்பெருமானோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க சிவபெருமான் மட்டும் இல்ல, முருகப்பெருமானும் ரொம்ப விசேஷமா வள்ளி தெய்வானையோட இருக்காரு இல்லையா. சோ திருமண தடை ஏற்படுத்தக்கூடிய அந்த செவ்வாய் தோஷம் நீங்கணும் அப்படின்னா இவரை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மைதாமா, உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, இங்க முருகர் சாந்த ஸ்வரூபினியா காட்சி கொடுக்கிறார். எல்லா இடத்துலயும் சஷ்டி அப்படின்றது பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதாவது சூரசம்ஹாரம் விதைச்சதை அந்த சஷ்டி விசேஷமா கொண்டாடுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி முருகன் சாந்த ஸ்வரூபமா குடும்பஸ்தரா வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானா காட்சி கொடுக்குறான். அவரோட சன்னதிலேயே வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியருக்கு தனி ஒரு விக்கிரகம் இருக்குமா. புரியுதுங்களா. அகஸ்தியர் சூக்ஷ்ம ரூபத்துல இங்க இருக்கிறாரு அப்படின்றதுக்கு சாட்சி அது. அதே மாதிரி நிறைய சித்தர்கள் இந்த இடத்துல இருக்காங்கம்மா. பொதுவா நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னாலேமா முருகனை இந்த இடத்துல தான், இந்த ஸ்தலத்துல தான் போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையே கிடையாதுமா. செவ்வாய்க்கு கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான். சுய ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு முருகன் சன்னதியில போய் வழிபாடு பண்றது அப்படின்றது விசேஷம். அதுவும் இந்த மாதிரி ஒரு சுயம்பு ஈசன் கோயில்ல ரொம்ப வருஷமா இருக்க முருகன் அப்படின்னும் போது அதனோட ஒரு விசேஷம் அப்படின்றது அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். ஆக வந்து மக்கள் வரவங்க இங்க முருகனையும் பார்த்து ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே அகஸ்தியர்னோட விக்கிரகம் இருக்கும். அகஸ்தியரும் வழிபாடு பண்ணுங்க. நிறைய நல்லது நடக்கும். நிச்சயமா மேம். இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்தல விருட்சம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு ஸ்தல விருட்சத்திலயுமே சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு, சித்தர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்தல விருட்சமா பார்த்தரலாம்.
யார் ஒருத்தர் சிவன் கோயில வந்து இந்த புல்லு பூண்டு செடி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சுத்தம் படுத்துறாங்களோ அவங்க ஏறக்குறைய 1000 வருஷம் சிவலோகத்துல சிவ சாயுஜ்யத்துல சிவனோட வாழ்வாங்க. நேயர்களுமே இந்த வீடியோவோட எண்டில் நாங்கள் அந்த கிளிப் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு சிலிர்ப்பான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிசயமா இருந்துச்சு, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு, நம்மளுக்கு நேரில் பார்க்கறதுக்கு மெய் சிலிர்த்துச்சு. நீங்களும் பாருங்க.